ஒரு பொண்ணு ஏன் மெட்டி போடுறான்னு உனக்கு தெரியுமா முதல்ல? அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கம். ஃபாரின்ல இதெல்லாம் போடுறாங்களா ஜானு? அங்க மோதிரம் போடுறாங்க. அதை எப்படி ஏத்துக்கிறீங்க? இது நம்ம ஊரு கல்ச்சர். சிபி, ஒரு பொண்ணு தான் கால் விரல்ல ஏன் புருஷன் கையால மெட்டி போட்டுக்கணும்னு ஆசைப்படுறான்னு தெரியுமா? சொல்லு. தெரியல ஜானு. சிபி, மெட்டிங்கிறது வெறும் நகை இல்ல. இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அவ என் பொண்டாட்டின்னு ஒரு ஆம்பளை சொல்ற அடையாளம் அது. அவ இந்த வீட்டோட மனுஷின்னு சொல்றதுக்கான அடையாளம். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புதுசா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது அவளுக்கு அந்த வீட்ல என்ன உரிமை இருக்கும்னு நினைக்கிற? அவ கட்டிக்கிட்ட புருஷன். அவனை மட்டுமே நம்பித்தான் அவ தான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. அதுக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? நீ யோசிச்சு பாரு. தமிழ் இது வரைக்கும் உன்கிட்ட ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிருக்காளான்னு சொல்லு. நகை கேட்டாளா? பணம் கேட்டாளா? சொத்து கேட்டாளா? ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லு. இல்ல ஜானு. தமிழ் உன்கிட்ட வேற என்ன கேக்குறா? அன்பு தானே? உன்னோட அட்டென்ஷன் தானே? சிபி, கட்டின பொண்டாட்டிய அன்புக்காகவும் அட்டென்ஷனுக்காகவும் ஏங்க விடுறவன் ஆம்பளையே இல்ல. அதுவும் தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு. இப்போ உன் தங்கச்சி வர்ஷினிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். நாளைக்கு பிரபு வர்ஷினிய ஒன்ன மாதிரி நடத்தினா அவனை நீ மதிப்பியா? வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போக மாட்ட? உன் அம்மாவுக்கு உன் தங்கச்சிக்கு ஒரு நியாயம், ஆனா உன் பொண்டாட்டிக்கு மட்டும் இன்னொரு நியாயமா? ஏன்னா இவங்கெல்லாம் உன் ரத்த சொந்தம். உன் பொண்டாட்டி வேற இடத்துல இருந்து வந்தவன். உனக்கும் அவளுக்குமான எந்த ரத்த பந்தமும் இல்லைங்கிற அலட்சியம். அதனால அவளை எவ்வளவு வேணாலும் டீஸ் பண்ணலாம், ஹர்ட் பண்ணலாம். எதிர்த்து கேட்க மாட்டாங்கிற தைரியம் உனக்கு. தமிழ் எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு உனக்கே தெரியும். நாளைக்கு எனக்கு அப்புறம் இந்த வீட்ல நீ அதிகமா நேசிக்க போற பொண்ணு தமிழ். அம்மா. சொல்லு பிரகாஷ். அடுத்து வர்ஷினிக்கு மடி நிரப்புற சடங்கு இருக்கு. பண்ணிக்கலாம். இல்லம்மா, அது வழக்கமா அத்தை தானே செய்யணும். அதான் அமுதா இருக்கால, அவ செய்வா. அம்மா, என் கூட பிறந்த தங்கச்சி ஒருத்தி இருக்கும்போது அமுதா எப்படிமா செய்ய சொல்ல முடியும்? ஜெயாதாம அதை செய்யணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க. உன் பொண்ணு அடம் பிடிக்கிறான்னு நீ என்ன கன்வின்ஸ் பண்ண. சரி, எல்லாத்துக்கும் நானும் ஒதுங்கி நின்ன. அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி நின்னுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்காத. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். இல்லம்மா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன். வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. அவ இந்த சடங்கு செய்யக்கூடாது. அம்மா, என் பிள்ளைக்கு அந்த வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். அதுவும் நடக்கல. சரி, இந்த தமிழ் வீட்டுல இருந்தாலும் அவங்க அம்மாவும் அந்த குடும்பமும் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த ஜெயராணி வீட்டுக்குள்ள வரப்போறா. எப்படி இதை தடுக்கிறது? வேற வழி இல்ல. அந்த குறிஞ்சிக்கிட்ட தான் உதவி கேட்கணும். சொல்லியா கணேசா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடக்குது? என்னையா, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? இல்லையா, உன் வீட்டுல கல்யாணம் நடக்குதுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே.
திரும்ப என் பிள்ளைக்கு உன் மருமகளை கட்டி வைக்க போறாங்களா? அதனாலதான் கேட்டேன். யோ குறிஞ்சி, நானே வெறுப்புல சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வெந்த பொண்ணுல வெந்நீர் ஊத்துறியா? நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு சந்தோஷப்படாத குறிஞ்சி. இங்க எதுவுமே நிரந்தரம் இல்ல. யோ நீ வேறயா? நான் என்ன என் பையன்கிட்ட சொல்லி உங்க வீட்டு புள்ளைய லவ் பண்ணவா சொன்னேன்? அவன் ஏதோ வந்து அங்க விழுந்திருக்கிறான். உனக்கு தான் தெரியும் இல்லையா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப வரைக்கும் நாங்க பிரிஞ்சுதானே இருக்கோம். தெரியுது தெரியுது. தெரிஞ்சதுனாலதான் இப்பவும் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்யா, உங்ககிட்ட உதவி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா நான் அப்பவே உன் உறவை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. என் பிள்ளைக்கும் அந்த வருஷனிக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணுமா? அந்த வேலையெல்லாம் நீ பண்ண வேணாம். அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இது டோட்டலா வேற. வேற என்னையா? அதாயா அந்த ஜெயராணி. அந்த ஜெயராணியை தான் ஜனகாம்பா மொத்தமா தலைமொழிக்கிட்டான்னு சொன்னியே. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு என் மச்சான் அவன் தங்கச்சிய எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்றாயா. முதல்ல முடியாதுன்னு சொல்லுச்சு எங்க அத்தை. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள வரலான்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கா உள்ள வந்து பாசத்தை கொட்டி ஃபங்க்ஷன் பண்ணான்னு வெய்யே. அடுத்து அவ்வளவுதான், ஜனகாம்பா ஜெயராணிய தம் மகளா ஏத்துக்குவா. அடுத்து அப்படியே செல்வரத்னம் உள்ள வருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் வேணாயா, நான் உனக்கு சொல்ல தேவையில்லை. யோயோ நிறுத்தியா?